தெஹரூன்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க ரேகா தன்னுடைய புருஷன் ராதே கூட வாழ்ந்து வந்தா. 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. தன்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கு ராதே அந்த கிராமத்தில் ஆட்டோ ஓட்டினாரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே சுஷாந்த் அப்புறம் அஷ்மிதாவோட வீடு இருந்தது. சுஷாந்த் ஒரு சின்ன வயசு ஆள். அவர் ராதே சார் கூட தன்னுடைய ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில் இருக்கும், சுஷாந்த் ராதேயோட வீட்டுக்கு வந்து அவருக்கு குரல் கொடுத்தாரு. வாங்க ராதே ஐயா, இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போக வேண்டாமா? ராதே வீட்டுக்குள்ள இருந்து குரல் கொடுத்தாரு. வரேன்ப்பா சுஷாந்த் கண்ணா. ராதேவும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு, அவங்களுடைய ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறதுக்கு. என்னாச்சு ராதே ஐயா, இப்போல்லாம் ரொம்ப லேட்டாக வரீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? இங்கே பாருப்பா சுஷாந்த், வயசாகும்போது களைப்பும் அதிகமாகுதில்ல. தூக்கத்திலிருந்து எழுந்து வர்றது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஆட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க. ராதே ஆட்டோ ஓட்டி ஓட்டி ஒரு நாள் பொழுதே போயிடுச்சு. ராத்திரி ஆனதும் அவர் வீட்டுக்கு வந்தார். ரேகா, ஓ ரேகா, எங்கம்மா இருக்க? கொஞ்சம் தண்ணி கொடு, எனக்கு உடம்பே சரியில்லாத மாதிரி இருக்கு. ரேகா கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ராதே கையில் கொடுத்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க ஆச்சு? இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் கவலையாக இருக்கீங்க. ரேகா, ஒருவேளை நமக்கும் ஒரு பையன் இருந்திருந்தா நம்மளோட இந்த வயசில் அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ என்னால் முடியல ரேகா. இந்த வயசில் இவ்வளோ நேரம் என்னால் வேலை செய்யவே முடியலை. கிராமத்துக்குள்ளே கவர்மெண்ட் பஸ்ஸும் இப்போ விட போகிறாங்களாம். இப்போ தினசரி வருமானம் கொஞ்சம் கம்மியாயிடும். இப்படியே போனால் நம்ம 2 பேர் செலவையும் பார்க்க முடியாது. பரவாயில்ல விடுங்க, ஏதாவது நிச்சயமாக சமாளிச்சுக்கலாம். அந்த ஈஸ்வரன் நம்மளை தினமும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்மளை நிச்சயமாக அவர் விட மாட்டாருங்க. நீ சொல்கிறதும் சரிதான். ரேகா பார்த்தாங்க, அவங்க புருஷனோட உடம்பு ரொம்ப காய ஆரம்பிச்சது. அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அப்போ தான் அவங்க வீட்டு வாசலில் சுஷாந்த் வந்துட்டாரு. அப்புறம் அவருக்கு குரல் கொடுத்தாரு. ராதே ஐயா, ஓ ராதே ஐயா, வாங்க, ஆட்டோ ஓட்டுறதுக்கு போக வேண்டாமா? ரேகா வெளியில் வந்தாங்க. அப்புறம் சுஷாந்த் கிட்ட சொன்னாங்க, அப்பா சுஷாந்த், சீக்கிரமாக ஒரு டாக்டர் கூப்பிடுப்பா, அவரோட உடம்பு ரொம்ப மோசமாக்கிட்டே போகுது. அப்படியா, இருங்க, நான் இப்போவே போய் ஏதாவது டாக்டர் இருந்தால் கூட்டிகிட்டு வரேன். சுஷாந்த் கிராமத்து டாக்டரை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தார். இவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. இவர் நிச்சயமாக நல்ல ஓய்வு எடுக்கணும். இல்லை, என்னால் வேலை செய்ய முடியும், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இப்போ ஓய்வு எடுக்கலைன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். டாக்டர் சில மருந்துகளை எழுதினார். சுஷாந்த் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் ரேகா கிட்ட சொன்னார், இது ரொம்பவே காஸ்ட்லியான டேப்லெட்ஸ் ஆச்சே, நீங்கள் இதை எப்படி வாங்குவீங்க? இப்போ ராதே ஐயாவாலையும் ஆட்டோ ஓட்டவே முடியாது. என்னால் முடியும், நான் எப்படியாவது பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் புருஷனோட உடம்ப சரி பண்ணுவேன். சுஷாந்த் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அப்போ தான் அவருடைய மனைவி அஷ்மிதா சொன்னா, எங்கே போயிட்டீங்க? நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் ராதே ஐயா ராதே ஐயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாளையிலேருந்து கிராமத்துக்கு பஸ் வசதி வந்துடும். அப்புறம் நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க? அப்புறம் அவங்கனால இன்னைக்கு நீங்கள் லீவ் போட்டுட்டீங்க. அட, நீ கவலையே படாத. ராதே ஐயாவுக்கு உடம்பே சரியில்லை. அவரால் நாளையிலேருந்து ஆட்டோ ஓட்ட முடியாது. அதனால் அவரோட கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நான் என் பக்கம் இழுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன, நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, நாளையிலேருந்து நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கணும்ல. மறுநாள் ஆயிடுச்சு. சுஷாந்த் தன்னுடைய ஆட்டோவை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அப்போ பார்த்தா ரேகா தன்னோட கையில் சாவியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. சுஷாந்த் அவங்க கிட்ட கேட்டாரு, காலை வணக்கம் ரேகாம்மா, காலங்காத்தால எங்கே போயிட்டுருக்கீங்க? நானா ஆட்டோ ஓட்டுறதுக்கு போகிறேன். அப்படின்னா வேலை செய்யலைன்னா பணம் எங்கேருந்து வரும்? அப்புறம் என் புருஷனுக்கு எப்படி நான் மருந்து மாத்திரலாம் வாங்க முடியும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டியிருக்கீங்களா? உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா? ஆமாம்ப்பா, எனக்கு ஆட்டோ மட்டும் இல்லை, எல்லா வண்டிகளையும் நான் நல்லா ஓட்டுவேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நான் என் புருஷன் வச்சிருக்கிற எல்லா வாடிக்கையாளர்களையும் அவங்களோட இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ரேகா நேராக அவங்களுடைய ஆட்டோ கிட்ட போனாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் சுஷாந்த் மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னா,
இந்த வயசான கிழவி என்ன பண்ணிடுவா? இவளால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும்? ரேகா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனாங்க. அப்புறம் பார்த்தாங்க யாருமே அவங்க ஆட்டோவில் வந்து ஏறவே இல்லை. அப்போ தான் அந்த பக்கமாக வந்த ஒரு ஆள் ரேகா கிட்ட என்ன சொன்னார்னா, அட இங்கே பாருங்கம்மா, ஆட்டோ ஓட்டுறத நிறுத்திக்கோங்க. இனிமேல் எல்லாரும் பஸ்ஸில் தான் போக போகிறாங்க. நீங்கள் 30 ரூபா வாங்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அதே இடத்துக்கு பஸ் அவங்கள 5 ரூபாயில் கொண்டு போய் விட்டுரும். போங்க போங்க, இந்த ஆட்டோவை விற்றுருங்க. ரேகா ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஆட்டோவில் யாருமே ஏறலை. கொஞ்ச நேரத்தில் மதியம் 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப கவலையோட அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நிலைமை இப்படியே நடிச்சா என் புருஷனுக்கு எப்படி மருந்து மாத்திரை வாங்குவேன்? இனி நான் என்ன பண்ணுறது? அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது சரியா அந்த சமயம் ஒரு சாது அந்த ஆட்டோவை நிறுத்தினாரு. ரேகா அவரை பார்த்ததும் அவங்களோட ஆட்டோவை நிறுத்தினாங்க. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் என்னை பார்த்து ஆட்டோவை நிறுத்தியிருக்கீங்க. நான் பல நாட்களாக பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு போகணும். ஆனால் என்னோடய கால்களில் அடிபட்டுடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டுங்க சாது ஐயா. நீங்கள் வந்து என்னுடைய ஆட்டோவில் ஏறுங்க. நான் உங்களை உங்கள் இடத்துல கொண்டு போய் விட்டுடுறேன். சாதுவும் அந்த ஆட்டோவில் உட்காந்தாரு. அப்புறம் ரேகா சாதுவை தெஹ்ரூன்பூரோட மலை கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனால் இறங்கினதுக்கு அப்புறம் சாது சொன்னார், என்னை இங்கே விட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும் சாது ஐயா. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான எனக்கு பாக்கியம் கிடைச்சதே, அதுவே நான் பண்ண பெரிய புண்ணியம். உங்களுக்கு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும். சாது தன்னுடைய பையில கையை விட்டாரு. அப்புறம் தன்னுடைய ஆட்டோவில் தொங்க விடுற மாதிரி ஒரு சின்ன பறவை பொம்மையை ரேகா கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் சொன்னாரு, இதை வச்சுக்கோங்க. இதை உங்களோட ஆட்டோவில் தொங்க விடுங்க. நீங்கள் இதை மாட்டின உடனேயே உங்களோட ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சிடும். இப்படி சொல்லிட்டு சாது அங்கிருந்து போயிட்டாரு. ரேகா அந்த பறவை பொம்மையை பார்த்தாங்க. அப்புறம் தன்னுடைய ஆட்டோவில் அதை மாட்டினாங்க. அப்புறம் திடீர்னு அந்த ஆட்டோவோட 2 பக்கமும் ரெக்கை வந்துடுச்சு. அப்புறம் ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சுது. அட, உண்மையிலேயே இந்த ஆட்டோ பறக்குது. அடேங்கப்பா, என்ன ஒரு அற்புதம்! ரேகா அந்த ஆட்டோவில் பறந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. மறுபடியும் அந்த ஆளு ரேகா கிட்ட வந்தாரு. அவர் தான் ரேகா கிட்ட அந்த ஆட்டோவை வித்துடும்படி சொன்னாரு. என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் என்னை உங்களோட ஆட்டோவில், அதாவது ராக்கெட் ஆட்டோவில் ஏற்றிக்குவீங்களா? நான் உங்களுக்கு முழுசாக 200 ரூபாய் கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் என்னை உங்களோட ராக்கெட் ஆட்டோவில் ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு போங்க. தாராளமா வாங்க, ராக்கெட் ரிக்ஷால வந்து உட்காருங்க. மெல்ல மெல்ல எல்லாரும் ரேகாவோட ராக்கெட் ரிக்ஷால உட்கார ஆசைப்பட்டாங்க. தினமும் ரேகா மக்கள் அந்த ஆட்டோ ரிக்ஷால உட்கார வச்சு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. இதனால மருந்து வாங்குறதுக்கு பணமும் கிடைச்சது. அப்புறம் ராதையோட உடல்நிலையும் சரியாயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு உறுத்துச்சு. அஷ்மிதா அப்புறம் சுஷாந்துக்கு. பாக்குறீங்கல்ல கிராமத்துல என்ன நடக்குதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஒரு பக்கம் பஸ் உங்க தொழிலை கெடுத்துருச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த ராக்கெட் ரிக்ஷா. இங்க பாருங்க, ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா அப்புறம் வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிடும். நீ எதுக்கும் கவலையே படாத. ரேகாவும் ராதேவும் என்ன ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஆட்டோ எப்படி பறக்குதுன்னு அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க ஆட்டோ எப்படி பறக்குது? ஒரு சின்ன குருவி பொம்மை அவங்களோட ஆட்டோவில் தொங்கிட்டு இருக்கு. அதை எப்போவுமே ரேகா கழட்டி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நாம் அதை தான் திருடணும். இதான் விஷயமா? திருடுறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. அந்த கவலையை என்கிட்ட விட்டுடுங்க. நாள் முழுக்க ரேகா அந்த ராக்கெட் ரிக்ஷாவை ஓட்டி சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தாங்க. ராதே சீக்கிரமா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாரு. பாதி ராத்திரி ஆயிடுச்சு. அப்பதான் அஷ்மிதா ரேகாவோட வீட்டு கதவை தட்டினா. என்னங்க ரேகா, இதோ வந்துட்டேன். ரேகா அஷ்மிதாவோட குரலை கேட்டுட்டு போய் கதவை திறந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அவ கையில ஒரு கூடை வச்சிருந்தா. என்னம்மா விஷயம்? இந்த ராத்திரில இங்கே வந்திருக்க? அம்மா, ஏதாவது பிரச்சனையா? அம்மா, வீட்டில் வெங்காயம் தீர்ந்துடுச்சு. உங்களால் எனக்கு 2 வெங்காயம் கொடுக்க முடியுமா? இந்த ராத்திரிலையா நீ போய் சமைக்க போற? அப்புறம் 2 வெங்காயத்துக்காக இப்படி கூட எடுத்துகிட்டு வந்திருக்க? என்னமோ போ. சில சமயங்களே என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலை. இரு, நான் போய் சமையல் கட்டில் போய் எடுத்துகிட்டு வரேன். ரேகா வெங்காயத்தை எடுத்துகிட்டு வரதுக்காக சமையல் அறைக்கு போனாங்க. அஷ்மிதா பார்த்தா
அதாவது அந்த பறவை பொம்மை அங்க டேபிள்ல இருந்தது. அஷ்மிதா சீக்கிரமா உள்ள போய் அந்த பறவை பொம்மையை எடுத்து தன்னோட பேக்ல போட்டுக்கிட்டா. ரேகா 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அஷ்மிதா கையில கொடுத்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரேகாம்மா. இப்படி சொல்லிட்டு அஷ்மிதா வீட்டுக்கு திரும்பி போனா. என்னங்க இங்க பாத்தீங்களா, அதான் சொன்னேன்ல கொண்டு வருவேன்னு. வாவ், நீ ரொம்பவே அட்டகாசமான வேலை செஞ்சிருக்க. காலையில் விடியறதுக்கு முன்னாடியே நம்ம ரிக்ஷாவை பறக்க வச்சிடலாம். நீ என்ன சொல்ற? அட ஆமாங்க, அதுவும் இல்லாம என்னால காத்துட்டு இருக்கலாம் முடியாது. நம்ம ரிக்ஷாவை பறக்க விடணுங்க. காலையில விடியறதுக்குள்ளேயே அஷ்மிதாவும் சுஷாந்தும் தன்னுடைய ஆட்டோ கிட்ட வந்தாங்க. ஆனா சுஷாந்த் அந்த பறவை பொம்மையை தன்னுடைய ஆட்டோல தொங்க விட்ட போது பறவையோட நிறம் சகப்பா மாறிடுச்சு. இதோட நிறம் ஏன் சகப்பா மாறிச்சு தெரியலையே. திடீர்னு ஆட்டோ தன்னாலேயே பறக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் சுஷாந்தோட பிடியிலேருந்து வெளியாயிடுச்சு. பறந்துக்கிட்டே அவங்க ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வேற ஒரு நாட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அட, நாம எங்கெங்க போறோம்? அதுதான் எனக்கும் தெரியல. அவங்களோட ஆட்டோ ரோஸ் நாட்டோட காட்டு பகுதிக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அப்புறம் அந்த பொம்மை பறவை தன்னாலேயே மறைஞ்சு தன்னோட இடத்துக்கே வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ சுஷாந்தும் அஷ்மிதாவும் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டே இந்தியாவுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ரேகா தன்னுடைய ராக்கெட் ரிக்ஷாவை ஓட்ட ஆரம்பிச்சாங்க எப்பவும் போல.